ஹலோ கைஸ், வெல்கம் டு லேர்ன் அண்ட் எஸ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்ன படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆர்பி அசிஸ்டண்ட்டுக்காக. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா இன்சுலேஷன். இந்த டாபிக் மட்டும் பார்க்க போறோம். இதுல வந்து ஃபுல்லா இல்லை, ஏ டு இசட் பார்க்க மாட்டோம். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்பி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றோம் இல்லையா? ஒரு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஆர்பிஐ அசிஸ்டன்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபார்முலா என்ன ஃபார்முலாஸ் படிக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாப்புல. அதை மட்டும் நான் சொல்றேன், சரியா? ஃபர்ஸ்ட் வந்து மொத்தம் எத்தனை, ஒரு 7-8 டயக்ராம் இருக்குமா? 7-8லாம் இருக்காது. ஒன்று ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், அப்புறம் வந்து சர்க்கிள், வேற என்ன படிக்கிறோமா? சிலிண்டர், சிலிண்டர், இது இல்லாமல் கோன். ஓகேவா? இந்த 4 ஐட்டம் மட்டும் பார்த்துக்கலாம், வேற எதுவும் பார்க்கணுன்றது இல்லை. 6 ஐட்டம் மட்டும். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர். ஸ்கொயருக்கு நம்ம என்ன தெரியும்? சைடு வந்து ஏஏ இருக்கும். இப்போ ஏரியா கேட்டால் ஏ ஸ்கொயர் போடுவோம். அதே மாதிரி பெரிமீட்டர் கேட்டால் 4a போடுவோம். பெரிமீட்டர் கேட்டால் இது நமக்கு தெரியும். அதே மாதிரி இதுக்கு வந்து எல் இன்டூ பி தெரியும், 2 இன்டூ எல் ப்ளஸ் பியும் தெரியும் நமக்கு, சரிங்களா? எல்பி இது ரெண்டும் தெரியும். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எப்பயுமே வந்து அந்த ஹாஃப் பிஹெச்னு ஒரு ஃபார்முலா போடுவோம் இல்லையா ஏரியாவுக்கு, அது மட்டும்தான் கேட்பாங்க. அதே மாதிரி ட்ரையாங்கலுக்கு வந்து பெரிமீட்டர் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. கேட்டால் 3 சைடோட லென்த்துமே கொடுத்துருவாங்க. இந்த 2 சைடு எப்பயுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இங்கே ஏன்னு இருந்தால் இங்கே ஏன்னு தான் இருக்கும். அப்போதான் இந்த லென்த்து பிளத்து இந்த மூணையுமே இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏ ப்ளஸ் பின்னு நம்ம எழுதிக்கலாம். சர்க்கிளுக்கு என்ன வரும்? சர்க்கிளுக்கு வந்து 2π ஆகும். என்னது? பெரிமீட்டர். ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர். நான் உங்களுக்கு இதை மட்டும் மாற்றி எழுதிட்டேன், இது பண்ணிக்கலாம். சர்க்கிளோட ஏரியா என்ன ஆகும்? பை ஆர் ஸ்கொயர். பெரிமீட்டர் வந்து 2π ஆகும். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா பை டி. டயாமீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா பை டி, இல்லைன்னா 2π ஆகும். ஏதாச்சும் ஒன்று, இது இல்லைன்னா இது. ஓகேவா? இப்போ ஸ்கொயர் பொறுத்த வரைக்கும் வேற என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ வந்து கியூப் இருக்குமா? கியூப் இருக்கும். இப்படி இருக்குமா கியூபு? நான் ஒரு மாதிரி ட்ரா பண்ணுறேன், அதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. இதுதான் கியூபு. இப்படி ஒன்று போட்டு இப்படி இருக்குமா? கரெக்டாக போட்டுக்கணும். சரி, இவ்வளோதான். இதுதான் கியூபுன்னு வச்சுக்கோங்க. கியூபுக்கு மொத்தம் வந்து 6 சைடு இருக்கும். அப்போது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா இந்த 6 சைடு இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணது தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, டிஎஸ்ஏன்னு கேட்பாங்க. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒன்றுமே கிடையாது. ஏரியா கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஏரியா இன்டூ 4 6 இது போட்டோம்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அடுத்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு ஒன்று இருக்கும், சிஎஸ்ஏ. சிஎஸ்ஏனா இப்போ இப்போ இந்த கியூபை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னு வைங்களேன், அந்த கியூப் எப்படி தெரியுமா இருக்கும்? இங்கே ஒரு பாக்ஸ், இங்கே ஒரு பாக்ஸ், 2 4, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக. இதை வந்து நீங்கள் 3Dல இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதை க்ளோஸ் பண்ணால் ஒரு சைடு வரும். இது ரெண்டையும் பூட்டினா அட்டைப்பெட்டியை பூட்டுற மாதிரி பூட்டிட்டு, இப்போ நாளையும் அட்டைப்பெட்டியை பூட்டுற மாதிரி பூட்டணும்னு வைங்க. அட்டைப்பெட்டியை பூட்டுற மாதிரி பூட்டினோம்னா இந்த சைடு இது 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 இந்த 4மே என்ன ஆயிடும்? அட்டைப்பெட்டியோட 4 சைடு ஆயிடும். இது வந்து பேஸ்மெண்ட், இது வந்து டாப். ஓகேவா? இப்போ இப்படிதான் வந்து கியூபோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து இப்படி இருக்கும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்னன்னா இந்த ஐட்டம் மட்டும். அப்படின்னா இந்த பேஸ்மெண்ட்டும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவில் பேஸும் டாப்பும் மட்டும் ஆட் ஆகாது. ஆட் ஆகாது. ஓகேவா? வித்தவுட் பேஸ் அண்ட் டாப். அதுதான் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏரியா இன்டூ 4. ஏன்னா 4 பாக்ஸ் தான், நாங்கள் மேல் டப்பாவும் கீழ் டப்பாவும் விட்டுருவோம். ஸோ 4 பாக்ஸ் தான். அதே மாதிரி ரெக்டாங்கிளுக்கும் அதே தான் வரும். 4 இன்டூ 2 இன்டூ எல் பிளஸ் பி. இல்லை 4 இன்டூ எல் இன்டூ பி வரும். இங்கே வந்து 6 இன்டூ எல் இன்டூ பி வரும். ஓகேவா? அடுத்து வால்யூம். வால்யூம்க்கு என்னது? இங்கே வந்து வால்யூம் வந்து ஏ கியூப். ரெக்டாங்கிளோட வால்யூம் என்னது? எல் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட்.
லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட். ஓகேவா? இப்போ வாங்க ட்ரையாங்கிளுக்கு போகலாம். இப்போ ட்ரையாங்கிளுக்கு வந்து பிரமிடை வச்சோம்னா சிஎஸ்ஏவும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்க மாட்டாங்க. இது தேவையில்லை. இதுவும் தேவையில்லை. அதே மாதிரி இதுக்குமே தேவையில்லை. இப்போ வால்யூம் மட்டும் பார்ப்போம். வால்யூம் எப்படி கண்டுபிடிப்போம்? நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ பேஸோட ஏரியா கண்டுபிடிக்கும். பேஸ் ஏரியா வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ட்ரையாங்கிளுக்கு வந்து பிரமிட் ஷேப்ல வருமா? பிரமிட் ஷேப்ல வருமா? பிரமிட் ஷேப்ல வரனால இந்த டயக்ராம் வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. மேக்சிமம் வந்து உங்களுக்கு இது வந்து வராது. அதனால நீங்க இந்த இதுவுமே வந்து நீங்க படிக்க தேவையில்ல. ஆனா வந்து சர்க்கிளுக்கு கண்டிப்பா படிக்கணும். சர்க்கிளோட வால்யூம் என்னது? 4/3 பை ஆர் ஸ்கொயர். 4/3 பை ஆர் ஸ்கொயர் ஆகும். பை ஆர் கியூப் வரும். 4/3 பை ஆர் கியூப் தானே? ம் 4/3 பை ஆர் கியூப் தான் கரெக்ட். ஓகே. இப்போ இந்த ஃபார்முலா தான் வந்து நமக்கு எதுக்கு வரும்? சர்க்கிளோட வால்யூமுக்கு வரும். சர்க்கிளோட வால்யூம் இல்லை, ஸ்பியரோட வால்யூமுக்கு. சர்க்கிள் வந்து ஸ்பியரா கன்வெர்ட் ஆகும். இப்போ ஸ்கொயர் வந்து 3D போகிறப்போ என்ன ஆகும்? கியூபா சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ரெக்டாங்கிள் என்ன ஆகும்? கியூபாய்டா சேஞ்ச் ஆகும். ரெக்டாங்கிள் வந்து கியூபாய்டா சேஞ்ச் ஆயிடும். ட்ரையாங்கிள் வந்து பிரமிடா சேஞ்ச் ஆகும். சர்க்கிள் வந்து ஸ்பியரா சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அப்போ 4/3 பை ஆர் ஸ்கொயர். இப்போ இதுக்கு பாத்தீங்க, இப்ப கோனும் சிலிண்டரும் கேட்பாங்க. இப்ப கோணத்தை விட சிலிண்டர் தான் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி அதிகமா அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து இதுல தான் வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப நம்ம அந்த கியூபுக்கு பிரிச்சு எழுதணும்ல, அந்த மாதிரி இப்ப இதை பிரிச்சா என்ன ஆகும்னா, இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கும். அதே மாதிரி கீழே இன்னொரு சர்க்கிள் இருக்கும். இப்ப இந்த நடுவுல இருக்கிறது இருக்குல்ல, இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். இதையும் நீங்க வந்து மனசுல நினைச்சு பாருங்க. 3Dயா இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்ப இத க்ளோஸ் பண்ணா நமக்கு வந்து ஒரு லைக் பைப் மாதிரி ஒண்ணு வருமா? மேலேயும் கீழேயும் அடைச்சுட்டா அதான் வந்து சிலிண்டர். இப்ப இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா இது மட்டும் தான் இருக்கும். இது ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கா? அப்ப லென்த் இன்டூ பிரெத்ன்னு இருக்கும். இங்க வந்து லென்த் என்னதுன்னா, இந்த சர்க்கிளோட பெரிமீட்டர் இருக்குல்ல, அதான் லென்த் 2 பை ஆர். பிரெத் என்னதுன்னா இதோட ஹைட், சிலிண்டரோட ஹைட். இதை தான் நமக்கு 2πRH அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஃபார்முலால. ஓகேவா? இப்போ கோன் அப்படி பண்ணா என்ன ஆகும்? இந்த மேல இருக்க ட்ரையாங்கிள் வந்து சர்க்கிள் ஷேப்ல ஃபார்ம் ஆகும். கீழே இருக்கிறது இன்னொரு சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுக்கும் ஏரியா கண்டுபிடிக்கணும். இதுக்கும் 2πR, இதுக்கும் 2πR. அப்ப இந்த ரேடியஸ்க்கும் இந்த ரேடியஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த இடத்துல ரேடியஸ்க்கு வந்து இந்த ஹைட்டை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் கோன். ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் கோனை மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணணும்னா, அவங்க வந்து ரேடியஸ் ஆஃப் த கோன்னு கொடுத்துருப்பாங்க. ரேடியஸ் ஆஃப் கோன். இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடைச்சிடும். இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா இந்த எல் இன்டு பி. அது இல்லாம இங்கே ஒரு பையார் ஸ்கொயர், இங்கே ஒரு பையார் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? 2πr² + 2πRH. இதை டோட்டல் ஃபார்முலா நமக்கு எப்படி வருமா? 2πr வெளியே எடுத்துருவாங்க, r + hன்னு ஃபார்முலா இருக்கும். இந்த ஃபார்முலாவோட டெரிவேஷன் இதுதான். நம்ம 10th 12th படிச்சிருப்போம். ஃபார்முலாவை டெரிவ் பண்ணி LHS = RHS கொண்டு வந்தா மார்க் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அது ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம்னு தெரியாம பண்ணியிருக்கோம். அது இதுக்கு தான் பண்ணோம். நீங்க வந்து இப்போ பார்த்து புரிச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் அது. LHS = RHS அப்படின்னா இதுதான் ஆக்சுவல் ஃபார்முலா. இது வந்து அதோட டெரிவேஷன். இது வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இது வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? இதை மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து நீங்க வேற மற்ற ஷேப்ஸ் எல்லாம் பார்க்கணுன்றது அவசியம் இல்லைப்பா. இது மட்டும் நீங்க வந்து பார்த்தாலே போதும். நான் வந்து மேக்சிமம் பார்த்த வரைக்கும் மார்க் டெஸ்ட்லையும் சரி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி பார்த்ததுலையும் சரி,
மார்க் அண்ட் பிஒய்க்யூஸ்ல வந்து இந்த இப்போ மேலே இருக்குல்ல இந்த டயக்ராம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இஃப் சப்போஸ் வேற ஷேப்ஸ் வச்சு ஏதாச்சும் கேட்டாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸை வந்து எனக்கு டெலகிராமில் அனுப்புங்க. இல்லைன்னா கமெண்ட்ல சொல்லுங்க வேற என்ன ஷேப் கேட்டிருக்காங்கன்னு, நான் அந்த ஷேப் தனியாக பண்றேன். நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்றது ஆர்பிஐ அசிஸ்டன்ட்டுக்கு மட்டும்தான், ஓகேவா? அதுக்கு மட்டும் சொல்லுங்க. ஏன்னா டைம் இல்லை, இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுல்லா படிக்கணும் அப்படின்னா டைம் இல்லை. நான் வந்து மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்றப்ப கண்டிப்பா ஃபுல் கான்செப்ட் 100% கான்செப்ட் படிப்போம். இப்போதைக்கு தேவையான கான்செப்ட் மட்டும் படிச்சுக்கலாம், ஓகேவா? படிக்கிறத தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க இப்பவே. இப்ப நான் இங்க சொல்லியிருக்கேன்ல, இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 100% அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா ஒரு 2-3 டைம்ஸ் பாருங்க. அப்படியும் புரியலைன்னா கமெண்ட்ல போடுங்க, நான் திரும்ப சொல்லித்தரேன். டீச்சர்ஸ்ட்டு கேளுங்க, சொல்லித்தரவங்க யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட கேளுங்க. புரியலைன்னா 10 வாட்டி கூட சொல்லித்தர சொல்லுங்க. நான்ட்டு இல்லை, வேற யாருக்கிட்டயாச்சும் நீங்க பேசினாலும், வேற யாருக்கிட்டயாச்சும் கிளாஸஸ் அட்டன் பண்ணாலும் அவங்க கிட்டயும் கேளுங்க. எதுவாக இருந்தாலும் 10-15 வாட்டி சொல்லித்தர சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை பை.